ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஸ்பைசி தால் பன்னீர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பன்னீர் அப்படின்னாலே பன்னீர் பட்டர் மசாலா இல்லை பன்னீர் டிக்கா மசாலா இந்த மாதிரி தான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். இது அதிலிருந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி. சப்பாத்தி, கீ ரைஸ், புலாவ் எல்லாத்தோடையுமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பைசி தால் பன்னீர் நம்ம 2 வகையான பருப்பு சேர்த்து பண்ண போகிறோம். முதல்ல கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 1/4 கப் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு கரெக்டாக எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் ஊற விட்டுட்டிங்கன்னா பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதை நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே 1/4 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சைப்பயிறு கடலைப்பருப்பு ரெண்டும் சமமான அளவில் இருக்கணும். இப்போ இதையும் கடலைப்பருப்போடு சேர்த்துக்கலாம். நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்து போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா இதை வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பன்னீர் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கருக விடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்து அதை தனியாக வேறொரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணது போக கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயில் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற ஷாகி ஜீரா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதோட ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட நம்ம மற்ற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டுடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதங்கிருச்சு. இப்போ இதோட 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை மாறுற வரை வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நம்ம மசாலாவெல்லாம் அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்குறப்ப நமக்கு கிரேவியோட கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை நல்லா கம்ப்ளீட்டாக மாறுற வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அது அப்படியே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு பருப்பை நல்லா மசிச்சுட்டு போட்டுக்கோங்க. நான் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா மசிச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை நீள வாக்கில் கீறி போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். நம்ம பருப்பு சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா இது டைம் ஆக திக்காக தான் இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த பன்னீர் போட்டுக்கலாம். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் டிக்கா மசாலா, பன்னீர் புர்ஜி, முகலாய் பன்னீர், இந்த மாதிரி பன்னீரை வச்சு எக்கச்சக்கமான ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவை அப்படின்னா போட்டுக்கோங்க. இப்போ இது கூட கடைசியாக ஒரே 1 டீஸ்பூன்
நெய் இல்லைனா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெண்ணெய் போட்டிருக்கேன். இதுதான் வந்து இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு திரும்பவும் இதை மூடி அடுப்பை வந்து நல்லா சிம்முக்கு மாற்றிட்டு இன்னொரு 6-7 நிமிஷத்துக்கு இதை வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிருச்சு. கடைசியாக இதோட உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்பைசி தால் பனீர் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நான் சொன்ன மாதிரி கீ ரைஸ், சப்பாத்தி, ரோட்டி, பராட்டா இதோடலாம் இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான ரெசிபி, எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.